குழம்பு செய்கிறதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாங்க. நான் வந்து பச்சை பயிர் வந்து ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதாவது இப்படி அமுங்கணும் அவ்வளோதான். ரொம்ப கொலையெல்லாம் வெந்துடக்கூடாது. இப்படி அமுக்குனீங்கன்னா அப்படின்னா அது வந்து நசுங்கி அமுங்கணும் அவ்வளோதான். ஏன்னா நம்ம இப்போ குழம்புல போட போகிறோம். அதனால் வந்து அது அதுலேயும் ஒரு கொதிக்கிறதுனால நல்லாவே வெந்துடும். அப்புறம் அதுக்கு என்னென்ன அப்படின்னா சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் நறுக்கிட்டு கழுவி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 5-6 பல் பூண்டு போதும். நீங்கள் தேவைப்பட்டதுன்னா பூண்டு சேர்த்துக்கோங்க, இல்லை வேணான்னா விட்டுருங்க. ஆனால் பூண்டு சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு, ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு, காட்டு நெல்லிக்காய் இருக்கும்ல அந்த அளவு புளி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து என்ன அப்படின்னா அந்த வெங்காய வடகம் அதை எடுத்து வச்சுருக்கேன். பவுடர் ஐட்டம்ஸ் என்னென்ன அப்படின்னா மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சத்தூள் வந்து 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து மல்லித்தூள், இது வந்து சும்மா பேருக்கு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது வந்து சாம்பார் பொடி, வீட்லேயே நான் செஞ்ச சாம்பார் பொடி. மிளகா போடாததுனால இந்த கலரில் இருக்குது. காஞ்ச மிளகா நான் போட்டு அரைக்கிறதில்ல, அதனால் இந்த கலரில் இருக்குது. ஸோ சாம்பார் பொடி ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அப்புறம் தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி, கடைசியாக தூரத்துக்கு கொத்தமல்லி. புளி வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த குழம்புக்கு வந்து புளி வந்து ரொம்ப தேவைப்படாது. உங்களுக்கு இன்கேஸ் புளி சேர்க்க பிடிக்கல அப்படின்னா ஒரே ஒரு தக்காளி மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு புளி சேர்க்குறத அவாய்ட் பண்ணிவிடுங்க. இது வந்து கொஞ்சம் புளி சேர்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால் நான் ஒரு சின்ன துண்டு அளவு புளி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன். இதை கரைச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த குழம்பு எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாங்க. இந்த பச்சை பயிறு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் அடுப்பில் வந்து ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லெண்ணெயும் யூஸ் பண்ணிக்கலாம், கடலை எண்ணெயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னு நம்ம தாளிப்பு வடகம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் எண்ணெய் காஞ்சிருச்சு, தாளிக்கிற வடகம் சேர்த்துக்கிட்டேன். இது பொரிஞ்சோன்னே வெங்காயமும் பூண்டு சேர்த்துக்கலாம். இப்போது இது பொரிஞ்சிருச்சு. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயமும் பூண்டும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கறிவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கினோன்னா தக்காளி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கினோன்னா நான் எடுத்து வச்சுருக்க ஒரு தக்காளி இதை சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கிடும். இது நல்லா வதங்கிறதுக்குள்ளே நம்ம புளியை வந்து கரைச்சி தண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி பார்த்திங்க அப்படின்னா நல்லா சேர்த்து வதங்கிடுச்சு. இந்த தக்காளி நல்லா கொலன்னு இந்த வெங்காயத்தோட கலந்துச்சு. இதில் நம்ம இப்போ எடுத்து வச்சுருக்க பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள், மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன் சாம்பார் பொடி. அப்புறம் இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு, இவ்வளோ உப்பு சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் பச்சை பயிர் உப்பு சேர்த்து வேக வச்சுருந்தீங்கன்னா உப்பு கம்மியாக போட்டுக்கோங்க. இல்லை அதில் உப்பு சேர்க்காம தான் வேக வச்சுருக்கீங்க அப்படின்னா இதிலேயே சேர்த்து அதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு அரை நிமிஷம் அந்த பொடியெலாம் வதங்கினோட நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இதில் சேர்த்துக்கலாம். இந்த பொடி இதில் வதங்கிருச்சு. நான் இதில் கரைச்சி வச்சுருக்க புளியை சேர்த்துக்கிறேன். புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். ஒரு கோலி குண்டளவு தண்ணி நீங்கள் புளி கரைச்சி வச்சுருந்தீங்கன்னா போதுங்க, அதுவே போதும். அதே சேர்த்துக்கலாம். தண்ணி உங்களுக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் இந்த புளி கரைக்கும் போதெல்லாம் வந்து நீங்கள் அரிசி ஊற வச்ச தண்ணி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து நான் இப்போ புளியை கரைச்சி விட்டேன். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கோங்க. இது ஒரு கொதி வந்தோன்னா நம்ம பச்சை பயிரை போட்டு இறக்கிட வேண்டியது, அவ்வளோதாங்க. இப்போ இதில் இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இது பச்சை பயிர் போட்டோன்னா கொஞ்சம் கெட்டி ஆகிடும். இது கொதிக்கிட்டோம், அப்புறமா நம்ம பச்சை பயிர் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு இப்போ கொதித்து பச்சை வாசனையெல்லாம் போனோன்னே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பச்சை பயிரை இப்போ சேர்த்துக்கலாங்க. இன்னொரு 5 மினிட்ஸ் கொதிச்சோன்னே, குழம்போடு சேர்த்து கொதிச்சோன்னே
நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், பச்சை பயிர் குழம்பு ரெடி ஆகிடும். நீங்கள் உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. இது இன்னும் ஒரு 2 கொதி இந்த பச்சை பயிரோடு சேர்ந்து கொதிச்சோன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓரத்துல எல்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இந்த மாதிரி இது திக்கானோன்னா இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம வைக்கும்போது குழம்பு வந்து தண்ணியாக இருந்தது, இப்போ வந்து நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடுவேங்க. ரெடி ஆகிடுச்சுங்க. இதில் கொத்தமல்லி தழை தூவிட்டு நம்ம சர்வ் பண்ணிட வேண்டியது, அவ்வளோதான். இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.